வழியில வரும்போது எனக்கு கொஞ்சம் காயமாயிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா ஐ am hurt. சோ நம்ம பேசும்போது ஒரு சிலரை வந்துட்டு கஷ்டப்படுத்துற மாதிரி காயப்படுத்துற மாதிரி பேசிடுவோம். சோ அதுக்கும் எப்படி சொல்லலாம்னா ஹர்ட் பண்ற மாதிரி பேசுறது அப்படின்றது. அவ பேசுனது எனக்கு அப்படியே காயமாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல. அதாவது மனசளவுல வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப காயமாயிடுச்சு அப்படின்றதுக்கும் ஐ am hurt அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அழ வேண்டாம் அப்படின்றதுக்கு யாரையாவது அழ வேண்டாம், குழந்தைங்க எல்லாம் அழும்போது அழாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு டோன்ட் கிரை. டோன்ட் கிரை. ஃப்ரெண்ட்ஸ், நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன், இருந்தாலும் சொல்றேன். இந்த டோன்ட்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா டு நாட்ன்றது தான் ஷார்ட்டா நம்ம டோன்ட்னு ரைட் பண்ணுவோம். ஓகேங்களா? சோ டு நாட் அப்படின்றதுக்கு பதிலா ஷார்ட்டா நம்ம வந்து டோன்ட் அப்படின்னு சொல்லுவோம். சோ டோன்ட்னு சொல்றதுனாலயோ டு நாட்னு சொல்றதுனாலயோ மீனிங் எதுவும் சேஞ்ச் ஆக போறது கிடையாது. ஓகேங்களா? அழ வேண்டாம், டோன்ட் கிரை. ஓகேங்களா? இப்போதே செய்யுங்கள், இப்போவே பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு இப்போ ஒரு விஷயம்